ஈரானில் உள்ள விமானத்தளம் ஒன்றின் மீது கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. மறுநாள் ஈராக்கில் உள்ள ஈரானிய ஆதரவு இயக்கத்தின் தளங்களில் வைக்கப்பட்டிருந்த ஈரானிய ஆயுதங்கள் மீது தாக்குதல் நடத்தி அந்த ஆயுதங்கள் அளிக்கப்பட்டன. அது நடந்து அடுத்த நாள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அந்த இரு தாக்குதல்களுக்கும் ஈரான் எதிர்பாராத இடம் ஒன்றில் பதிலடி கொடுத்துள்ளது. பதிலடி கொடுக்கப்பட்ட இடம் இஸ்ரேலுமல்ல, ஈராக்குமல்ல, சிரியா. பதிலடி கொடுக்கப்பட்டது இஸ்ரேலுக்கு அல்ல, இஸ்ரேலின் உற்ற தோழன் அமெரிக்காவுக்கு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஈராக்கின் சமர் மாவட்டத்தில் உள்ள ஹமாட் அக்ஸா என்ற நகரத்திலிருந்து வடகிழக்கு சிரியாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தை நோக்கி குறைந்தது 5 ராக்கெட்கள் மற்றும் ஒரு ஏவுகணை ஏவப்பட்டன. இது மிகவும் தந்திரமாக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். ஈராக்கின் சும்மர் மாவட்டத்தில் உள்ள ஹமாட் அக்ஸா நகரத்தில் எந்தவொரு இராணுவ தளமும் யாருக்கும் கிடையாது. இந்த ராக்கெட்களும் ஏவுகணையும் ஒரு மொபைல் ஏவியிலிருந்து ஏவப்பட்டன. அந்த ஏவி ஒரு ட்ரக் வாகனத்தில் பொருத்தப்பட்டிருந்தது. அதன் அர்த்தம் இந்த தாக்குதல் எங்கிருந்து வந்ததென்று கண்டறிந்து அந்த இடத்தில் பதிலடி கொடுக்க முடியாது. தாக்குதல் நடந்தவுடன் ராக்கெட்கள் மற்றும் ஏவுகணையை ஏவிய ட்ரக் வாகனம் அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டால் எங்கே பதிலடி கொடுக்க முடியும்? அதனால் தான் இதை ஒரு தந்திரமான தாக்குதல் என குறிப்பிட்டோம். ஆனால் அந்த தந்திரம் பலிக்கவில்லை. அமெரிக்க இராணுவ தளத்தின் மீது ராக்கெட்கள் மற்றும் ஏவுகணை ஏவப்பட்ட உடனே சிறிய ஈராக்கிய எல்லைக்கு மேல் பறந்த ஒரு போர் விமானம் மொபைல் ஏவி பொருத்தப்பட்டிருந்த ட்ரக் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. ட்ரக்கும் மொபைல் ஏவியும் வெடித்து எரிய தொடங்கிய நிலையில் தாக்குதல் நடத்திய குழுவில் இருந்த சிலர் மற்றொரு வாகனத்தில் ஏறி அங்கிருந்து தப்பிச் சென்றனர். எரிந்து கொண்டிருந்த ட்ரக்கை ஈராக்கிய பாதுகாப்பு அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளார்கள். முதல் கட்ட புலனாய்வில் ட்ரக் விமான தாக்குதலில் தீப்பிடித்தது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என கூறிய ஈராக்கிய பாதுகாப்பு அதிகாரிகள், இந்த ட்ரக் அமெரிக்க போர் விமானங்களால் தாக்கப்பட்டது என்பதை நாங்கள் அதை விசாரிக்கும் வரை எங்களால் உறுதிப்படுத்த முடியாது என்று தெரிவித்தார்கள். இந்த காணொளியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை தாக்குதலுக்கு யாரும் உரிமை கோரவில்லை. பொதுவாகவே ஈராக்கிலும் சிரியாவிலும் அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவது ஈரானிய ஆதரவு ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கங்கள்தான். ஈரானின் உத்தரவுப்படியே அவர்கள் அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவார்கள். அப்படி பார்க்கும்போது இந்த தாக்குதலை செய்ததும் அவர்கள்தான் என்று எடுத்துக்கொள்ளலாம். பாதுகாப்புத்துறை வட்டாரங்களிலும் இதை நடத்தியது ஈரானிய ஆதரவு ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கங்கள் என்றே கூறுகிறார்கள். இந்த தாக்குதல் மற்றும் அதற்கு பதிலடியாக விமான தாக்குதல் ஆகியவற்றில் சில ஆச்சரியமான விஷயங்கள் உள்ளன. அவற்றை பார்ப்பதற்கு முன் தாக்குதல் எங்கே நடந்தது என்பதை முதலில் பார்த்துவிடலாம். ஈராக்கின் ஹமாட் அக்ஸா நகரத்திலிருந்து ஏவப்பட்ட ராக்கெட்களும் ஏவுகணைகளும் இலக்கு வைத்தது சிரியாவின் வடக்கு பிராந்தியம் அல் ஹசாக்காவில் உள்ள கிர்பெட் அல் ஜிரில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தை. சிரியாவின் சமா டிவி செய்தியாளர் முகமது டஃபா கிர்பெட் அல் ஜிரில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தில் நேரடி உயிரிழப்புகள் மற்றும் காயங்கள் ஏற்பட்டதாக உள்ளூர் ஆதாரங்கள் கூறுகின்றன என்று தெரிவித்தார். தாக்குதல் தொடர்பாக அமெரிக்க கட்டளை தளம் சென்ட்காம் இன்னமும் தகவல் வெளியிடவில்லை. அமெரிக்க துருப்புக்களுக்கு உயிரிழப்பு அல்லது காயங்கள் ஏற்பட்டால் அவர்கள் நிச்சயம் பதிலடி கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். ஈராக்கில் ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் அமெரிக்க துருப்புக்களுக்கு எதிரான தாக்குதல்களை கடந்த ஜனவரி இறுதியிலேயே நிறுத்திவிட்டார்கள். அதன்பின் அமெரிக்க படைகளுக்கு எதிரான தாக்குதல் இதுவே முதல் தடவை. ஈராக்கின் மொசூலில் வடக்கே உள்ள சும்மர் மாவட்டத்தில் ஏவுகணை ஏவிய வாகனத்தை குறிவைத்தது அமெரிக்க விமானப்படை விமானம் என்று சிரிய அதிகாரிகள் கூறியதாக ஷபாக் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஏவப்பட்ட சில ராக்கெட்கள் மற்றும் ஏவுகணைகள் சிரியாவுக்குள் போகாமல் ஈராக்கிய எல்லைக்குள் வீழ்ந்தன என்றும் அவர்கள் தகவல் வெளியிட்டுள்ளார்கள். சரி, இதில் உள்ள ஆச்சரியமான விஷயங்கள் என்ன? வெள்ளி சனிக்கிழமைகளில் ஈரானிய இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியதை இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்ற போதிலும் அந்த தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல் தான் என்பது எல்லோருக்குமே தெரியும். இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்க அமெரிக்க இராணுவ தளத்தை தாக்குமாறு ஈரான் உத்தரவிட்டது முதல் ஆச்சரியம். இரண்டாவது ஆச்சரியம்,
இதுவரை காலமும் ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன. ஆனால் அந்த தாக்குதல்களில் ஈராக்கில் இருந்துதான் ஈராக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை தாக்குவார்கள், அல்லது சிரியாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை சிரியாவில் இருந்து தாக்குவார்கள். ஆனால் இம்முறை ஈராக்கில் இருந்து சிரியாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இரண்டாவது ஆச்சரியம். தாக்குதல் நடந்தவுடன் உடனடியாகவே ஒரு விமானம் வந்து தாக்குதல் நடத்தியது மூன்றாவது ஆச்சரியம். இஸ்ரேலிய இராணுவம் இஸ்ரேலுக்கு வெளியே எங்கேயும் கிடையாது. ஈரான் பதிலடி கொடுப்பதென்றால் இஸ்ரேலுக்குள் தான் கொடுக்க வேண்டும், இஸ்ரேலுக்குள் தாக்குதல் நடத்த வேண்டும். அப்படி செய்வதை தவிர்த்துவிட்டு சிரியாவில் உள்ள இஸ்ரேலிய கூட்டாளி அமெரிக்காவின் தளத்தை தாக்க ஈரான் உத்தரவிட்டிருக்கலாம் என்பது ஒரு சாத்தியம். சிரியா மற்றும் ஈராக்கில் தாக்குதல் நடத்தும் அமெரிக்க விமானங்கள் அந்த நாடுகளில் உள்ள தளங்களில் இல்லை. அந்த விமானங்கள் ஜோர்டானிலிருந்து வருவதே வழக்கமாக நடப்பது. ஜோர்டானில் உள்ள முவாஃபக் சால்டி விமான தளத்தில் உள்ள அமெரிக்க விமானங்களே சிரியாவிலும் ஈராக்கிலும் தாக்குதல் நடத்தும். ஈராக்கிலிருந்து சிரியாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தை தாக்கியதற்கு உடனடியாக ஜோர்டானிலிருந்து அமெரிக்க விமானம் வருவது சாத்தியமில்லை. தாக்குதல் நடத்திய வாகனத்தை தாக்கியது அமெரிக்க விமானமாக இருந்தால், ஒன்று அந்த விமானம் அந்த வான் பகுதியில் வளமையான ரோந்து நடவடிக்கையில் இருந்திருக்க வேண்டும், அல்லது அமெரிக்கர்களுக்கு இந்த தாக்குதல் பற்றி முன்கூட்டியே உளவு தகவல் கிடைத்திருக்க வேண்டும். ஈராக்கிலும் சரி சிரியாவிலும் சரி ஆயுத தாக்குதல்களில் ஈடுபடும் பெரும்பாலான இயக்கங்களுக்கு உள்ளே அமெரிக்க உளவுத்துறை CIA-யின் உளவாளிகள் உள்ளார்கள். அவர்கள் மூலமாக இந்த தாக்குதல் பற்றி அமெரிக்க உளவுத்துறைக்கு முன்கூட்டியே தகவல் கிடைத்திருக்கவும் வாய்ப்பு உள்ளது. ஈராக்கை அமெரிக்க படைகள் ஆக்கிரமித்த போது அங்கு அமெரிக்க உளவுத்துறை CIA மிகப்பெரிய உளவு நெட்வொர்க்கை உருவாக்கியது. அமெரிக்க படைகள் ஈராக்கிலிருந்து வெளியேறிய பின்னரும் அந்த நெட்வொர்க் அங்கு தொடர்ந்தது. அதன்பின் அமெரிக்க படைகள் மீண்டும் ஈராக்குக்குள் சென்றபோது அந்த நெட்வொர்க் மீண்டும் புத்துயிர் பெற்றது. ஈராக்கிய இயக்கங்கள் சிரியாவுக்குள்ளும் செயற்பட தொடங்கிய போது அதே நெட்வொர்க் சிரியாவிலும் இயங்க தொடங்கியது. இப்படித்தான் CIA ஈரானிய ஆதரவு ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கங்களிலும் தமது உளவாளிகளை வைத்திருக்கிறது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் என்ற இந்த முக்கோணத்தின் நடவடிக்கைகள் சிரியாவில் வேகமெடுக்கப் போகின்றன என்பதையே இந்த தாக்குதல்கள் காட்டுகின்றன.